சஞ்சய் தத் பாலிவுட்டின் மூத்த நடிகர். சமீப காலமாக தென்னிந்திய திரையுலகில் தனது தடத்தை பதித்து வருகிறார். KGF2 போன்ற படங்களில் அவரது வில்லன் கதாபாத்திரம் பெரும் வரவேற்பை பெற்றது. இது தென்னிந்திய சினிமாவுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்தது. அவரது வருகை வட இந்திய ரசிகர்களையும் தென்னிந்திய படங்களின் பக்கம் ஈர்த்தது. இது இந்திய சினிமாவுக்குள் ஒரு ஆரோக்கியமான கலப்பை கொண்டு வந்தது. லியோ படத்தில் அவர் இணைந்ததும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. சஞ்சய் தத் தனது புதிய படமான தி டெவில் டீசர் வெளியீட்டு விழாவில் லியோ குறித்து பேசினார். லோகேஷ் கனகராஜ் மீது தனக்கு அதிருப்தி இருப்பதாக வெளிப்படையாக கூறினார். லோகேஷ் தன்னை வீணடித்து விட்டதாக அவர் குறிப்பிட்டது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. விஜய்யுடன் பணிபுரிந்தது மகிழ்ச்சி அளித்ததாகவும், ஆனால் லோகேஷ் தனக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை வழங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கருத்துக்கள் முன்னர் லோகேஷை என் வாழ்நாள் சகோதரன் என்று புகழ்ந்த சஞ்சய் தத்தின் முந்தைய நிலைப்பாட்டிற்கு முரணாக இருந்தன. இது திரையுலக வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியது. லியோ படத்தில் சஞ்சய் தத் விஜய்யின் தந்தையான ஆண்டனி தாஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அவரது கதாபாத்திரம் படத்தின் உணர்வு பூர்வமான எடைக்கு கூடுதல் வலு சேர்த்தது. இருப்பினும் அவரது திரை நேரமும் கதாபாத்திர உருவாக்கமும் மிகவும் குறைவாகவே இருந்தன. குறிப்பாக அவரது ஈடுபாடு குறித்த பெரும் எதிர்பார்ப்புக்கு இது சற்றும் ஈடு கொடுக்கவில்லை. ஒரு மூத்த நடிகரின் திறனை முழுமையாக பயன்படுத்தாதது ஒரு குறையாகவே பார்க்கப்பட்டது. இது ரசிகர்களுக்கும் விமர்சகர்களுக்கும் ஏமாற்றத்தை அளித்தது. அவரது கதாபாத்திரம் படத்தின் கதைக்கு முக்கியமானது என்றாலும் அதன் ஆழம் போதவில்லை. சஞ்சய் தத் போன்ற ஒரு நடிகருக்கு இது ஒரு சவாலான பாத்திரமாக அமையவில்லை. அவரது நடிப்பு திறனை வெளிப்படுத்த போதிய வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. லியோ திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி பின்னர் நெட்ஃபிக்ஸ் தளத்தில் உலகளாவிய பார்வையாளர்களை சென்றடைந்தது. வணிக ரீதியாக பெரும் வெற்றி பெற்ற போதிலும் சஞ்சய் தத்தின் கருத்துக்கள் ஒரு முக்கியமான உரையாடலை தொடங்கின. நட்சத்திர அந்தஸ்தையும் அர்த்தமுள்ள பாத்திரங்களையும் சமநிலைப்படுத்துவது குறித்த கேள்வி எழுந்தது. வெற்றி பெற்ற ஒரு படத்தில் கூட நடிகர்களின் கலை ரீதியான திருப்தி புறக்கணிக்கப்படலாம் என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு படத்தில் இணைவது வெறும் விளம்பரத்திற்காக மட்டும் இருக்கக்கூடாது. அவரது திறமைக்கு ஏற்ற பாத்திரங்கள் வழங்கப்பட வேண்டும். இது ஒரு நடிகரின் எதிர்பார்ப்புகளுக்கும் ஒரு படத்தின் வணிக நோக்கங்களுக்கும் இடையிலான மோதலை வெளிப்படுத்துகிறது. ஒரு மூத்த நடிகர் தனது அனுபவத்தையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் சில சமயங்களில் வணிக காரணங்களுக்காக அது சாத்தியமாவதில்லை. லியோ திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் பெரும் வசூலை ஈட்டியது. OTT தளத்திலும் பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் சஞ்சய் தத்தின் கருத்துக்கள் வணிக வெற்றி மட்டுமே ஒரு படத்தின் முழுமையான வெற்றியாகாது என்பதை உணர்த்துகின்றன. படைப்பு திருப்தியும் நடிகர்களின் பங்களிப்பும் முக்கியம். ஒரு நடிகர் தனது கதாபாத்திரத்தில் முழுமையாக ஈடுபட முடியாவிட்டால் அது அவருக்கு ஏமாற்றத்தை அளிக்கும். இது ஒரு படத்தின் கலை மதிப்பையும் பாதிக்கும். வணிக ரீதியான வெற்றி ஒருபுறம் இருந்தாலும் கலைஞர்களின் திருப்தி புறக்கணிக்கப்படக்கூடாது. இது இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். நட்சத்திரங்களை வெறும் கவர்ச்சி பொருளாக பயன்படுத்தாமல் அவர்களின் திறனை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இதுவே ஒரு நல்ல படைப்புக்கு வழிவகுக்கும். தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய போதிலும் சஞ்சய் தத் தமிழ் சினிமா ஜாம்பவான்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பதை வெளிப்படுத்தினார். ரஜினி மற்றும் கமல் இருவரையும் தான் மிகவும் மதிப்பதாகவும் அவர்களை தனது சீனியர்களாக பார்ப்பதாகவும் கூறினார். அவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். ரஜினிகாந்துடன் இந்தி படங்களில் பல முறை பணியாற்றியதாகவும் அவர் மிகவும் எளிமையானவர் என்றும் சஞ்சய் தத் குறிப்பிட்டார். அஜித் குமாரை தனது நெருங்கிய நண்பர் என்று அழைத்த அவர்
ரஜினிகாந்தின் கூலி மற்றும் கமல்ஹாசனின் தக் லைஃப் போன்ற வரவிருக்கும் படங்களுக்காகவும் உற்சாகம் தெரிவித்தார். இது அவரது தொழில்முறை அணுகுமுறையையும் சக கலைஞர்கள் மீதான மரியாதையையும் காட்டுகிறது. மொத்தத்தில் சஞ்சய் தத்தின் கருத்துக்கள் ஒரு நடிகரின் எதிர்பார்ப்புகள், கதாபாத்திரத்தின் முக்கியத்துவம் மற்றும் ஒரு படத்தின் வணிக வெற்றி ஆகியவற்றுக்கு இடையிலான சிக்கலான உறவை வெளிப்படுத்துகின்றன. இது திரையுலகில் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை தூண்டியுள்ளது.